அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் ஆயுதம் தாங்கிய முப்படையினர் அழைப்பு, ஜனாதிபதி விசேட உத்தரவு. 14 நாட்கள் கால அவகாசம், இலங்கையிலிருந்து வெளியேற முடியாது சிக்கியுள்ளவர்களுக்கான அவசர அறிவிப்பு. மத்திய கிழக்கில் பதற்றம், எரிபொருள் சேமிக்கும் மக்கள், போலீஸ் நிலையங்களுக்கு அதிரடி அறிவுறுத்தல். போதைப்பொருள் கும்பல்களை நிலைகுலைய செய்த போலீசார், ஒரே நாளில் 1286 பேர் கைது. பிரேத அறையில் ஜுவதியின் சடலம் மீது மூவர் பாலியல் துஷ்பிரயோகம், இலங்கையில் அதிர்ச்சி சம்பவம். இரு பெண்களின் மோசமான செயல், அதிரடியாக கைது செய்த போலீசார். ஹாசல்ரி நீர்ப்பாசன பிரதேசத்தில் நீரூற்றுக்கள் அற்றுப்போகும் அபாயம், கவலை வெளியிடும் மக்கள். தீவிரமடையும் போர் பதற்றம், இலங்கையில் 205 உள்நாட்டு விமானங்கள் அதிரடியாக ரத்து. வெளிநாட்டு தயாரிப்பு துப்பாக்கியுடன் ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் கைது. பற்றி எரியும் வளைகுடா, கொழும்பிலிருந்து துபாய்க்கு செல்லும் முதல் விமானம். தொடர்வன விரிவான செய்திகள். நாடு முழுவதும் ஆயுதம் தாங்கிய முப்படையினரையும் அழைப்பதற்கான விசேட உத்தரவை ஜனாதிபதி பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அறிவித்துள்ளார். குறித்த கட்டளை நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை பேணும் நோக்கில் இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமையவே இந்த விசேட ஆணை பிறப்பிக்கும் வகையில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டின் அமைதி மற்றும் சட்ட ஒழுங்கை பராமரிப்பதில் போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையினர் நாடளாவிய ரீதியில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். இலங்கையை விட்டு வெளியேற முடியாத பயணிகளுக்கு இலவச விசா நீடிப்பு பெற 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28 முதல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் நாட்டில் சிக்கியுள்ளவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பின்படி தேவையான நிபந்தனைகளை சரிபார்த்த பிறகு விசாக்கள் ஒவ்வொரு வழக்கு அடிப்படையில் வழங்கப்படும். விசா நீடிப்புக்கு விண்ணப்பிக்கும் பயணிகள் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் தாங்கள் புறப்பட முடியவில்லை என்பதை நிரூபிக்கும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நோக்கத்திற்காக கடவுச்சீட்டுகள், விமான ரத்து அறிவிப்புகள் அல்லது விமான நிறுவனங்களால் வழங்கப்பட்ட உறுதிப்படுத்தப்படல் கடிதங்களை பயன்படுத்தலாம். இந்த விசா நீடிப்பை புறப்படும் நேரத்தில் விமான நிலைய குடிவரவு அலுவலகத்திலிருந்து பெறலாம். மாற்று விமானங்கள் ஏற்பாடு செய்யப்படும் வரை அனுமதியின்படி இலங்கையில் தங்குவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் எரிபொருளை போத்தல் மற்றும் கொள்கலன்களில் எரிபொருளை வழங்காமல் இருக்க எரிபொருள் நிலைய மேலாண்மைத்துவத்துடன் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கை எடுக்க அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது உருவாகியுள்ள பாதகமான சூழ்நிலை காரணமாக பொதுமக்கள் முறையற்ற விதத்தில் எரிபொருளை சேமித்து வைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக கண்டறியப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் தேவையான அளவில் எரிபொருள் கையிருப்பு இருப்பதாகவும் இதுகுறித்து பொதுமக்கள் தேவையற்ற முறையில் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இருப்பினும் சில தரப்பினர் திட்டமிட்டபடி வகையில் போத்தல்கள் அல்லது பிற வெளிப்புற கொள்கலன்களில் எரிபொருட்களை சேமித்து வருகின்றனர். இத்தகைய செயல்களை தடுக்க மீன்பிடி படகுகள், தொழிற்சாலைகள், பணியிடங்கள், விவசாயம் மற்றும் வீட்டு தகவல் ஆகியவற்றிற்கு தவிர மீண்டும் அறிவிப்பு வழங்கப்படும் வரை கொள்கலன்கள், போத்தல்கள் அல்லது வேறு எரிபொருட்களில் எரிபொருளை நிரப்ப வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய நாட்டில் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கிலான முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் சுமார் 1286 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இதேவேளை 1290 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் 2 பேர் புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இந்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது சிக்கிய சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களையும் இதன்போது போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதற்கமைய சந்தேக நபர்களிடமிருந்து 428 கிராம் ஹெரோயின், 702 கிராம் ஐஸ், 5 கிராம் 785 மில்லிகிராம் ஹோகெயின், 1 கிலோகிராம் 450 கிராம் கஞ்சா, 2129 கஞ்சா செடிகள், 1 கிராம் குஷ்ரக போதைப் பொருள், 400 கிராம் ஹஷீஷ் ரக போதைப் பொருள், 278 போதை மாத்திரைகள், 849 கிராம் 440 கிராம் மதன மோதகம் மற்றும் 600 கிராம் மாவா போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்த யுவதியின் சடலம் மீது பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறி வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று உயிரிழந்த யுவதியின் உறவினர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 25ஆம் தேதி ஹெட்டன் எஃபோர்ட்ஸ்லி தோட்ட பகுதியில் 23 வயதான யுவதி ஒருவர் உயிரை மாய்த்துள்ளார். யுவதியின் சடலம் அன்றைய தினம் மாலை டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்தது. யுவதியின் சடலம் மீது வைத்தியசாலையில் பணிபுரிந்து வரும் சிற்றூழியர்கள் 3 பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவத்தை கேள்வியுற்ற ஹேட்டன் மக்கள் வைத்தியசாலைக்கு முன்பாக ஒன்று கூடி பிரேத அறையில் பாலியல் துஷ்பிரயோகம், வைத்தியசாலை நிர்வாகமே உண்மையை வெளிக்கொண்டு வா போன்ற கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்துக்கு டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி உட்பட ஏனைய வைத்தியர்களும் வருகை தந்ததுடன் வைத்திய அதிகாரி ஃபஸ்லி சம்பவம் குறித்து குறிப்பிடுகையில், உயிர் மாய்ப்பு செய்து கொண்டு யுவதியின் சடலம் ஒன்று கடந்த 25ஆம் தேதி வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டது. குறித்த சடலம் முதல் நாளே பிரேத அறையில் இருந்த நிலையினை விட மறுநாள் வேறு ஒரு நிலையில் காணப்படவில்லை. ஆனால் இது தொடர்பாக எமக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. பிரேத அறையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவினை நாங்கள் பரிசோதித்து பார்த்தோம். அப்போது அந்த சிற்றூழியர்கள் 3 பிரேத அறைக்கு சென்று வந்த காட்சிகள் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக நாங்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் என்றார். குறித்த 3 சந்தேக நபர்களையும் இன்று மாலை 4 மணிக்குள் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தொடர்ந்து போராட்டம் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் 2 பெண் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிவேறிய எம்பரலுவ வடக்கு பகுதியில் 25 கிராம் ஹெரோயினுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர் வெளிவேறிய பிரதேசத்தை சேர்ந்த 45 வயதுடைய பெண் என தெரிவிக்கப்படுகின்றது. பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் 25 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரம் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 4,10,470 ரூபாய் பணத்துடன் மற்றொரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு 12 பிரதேசத்தை சேர்ந்த 60 வயதுடைய பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாசல்ரி நீர்ப்பாசன பிரதேசத்தில் நீரூற்றுக்கள் அற்றுப்போகும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நீர்மின் உற்பத்தி செய்யும் பிரதான நீர்த்தேக்கங்களில் ஒன்றான காசல்ரி நீர்த்தேக்க வன பாதுகாப்பு பிரதேசத்தில் நேற்று 2ஆம் தேதி மாலை ஏற்பட்ட தீயினால் பல ஏக்கர் வன பிரதேசம் அழிவடையும் அபாயத்தினை எதிர்நோக்கியுள்ளன. இதனால் நீரூற்றுக்கள் அற்றுப்போகும், நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் குறைவடையும் அபாயத்தினை எதிர்நோக்கியுள்ளது. அத்தோடு எமது நாட்டுக்கு உரிதான அரிய வகை தாவரங்கள், மூலிகை செடிகள், சிறிய உயிரினங்கள் ஆகியன அழிவடையக்கூடிய நிலையும் காணப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக இதுவரை மொத்தம் 205 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அருண கருணாதிலக தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவும் சூழ்நிலையால் விமான போக்குவரத்து துறையில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலைமை குறித்து இன்று அமைச்சின் வளாகத்தில் நடைபெற்ற விசேட கலந்தாலோசனையின் பின்னரே அமைச்சர் இதனை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், நாட்டிற்கு வரவிருந்த 107 விமானங்களும் புறப்படவிருந்த 98 விமானங்களும் என மொத்தம் 205 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன.
மேலும் இந்த விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து இந்த நாட்டில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளுக்கு 2 வாரங்களுக்கு விசா நீடிப்பை வழங்க முதலில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் சில விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் அதற்கமைய அந்த விமான பயணங்களை மீளமைப்பதற்கு முழுமையான விமான டிக்கெட்களையும் ரத்து செய்ய வேண்டி வரும் என்றும் கூறியுள்ளார். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 12 போர் ரக தோட்டாக்களை பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கியை சட்டவிரோதமாக வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஓய்வு பெற்ற ஊனமுற்ற இராணுவ சிப்பாய் ஒருவர் ஹம்பாந்தோட்டை பெல்லேமல பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முல்லைத்தீவு 9வது கெமனுஹேவா படையணியில் சிப்பாயாக பணியாற்றியவர் எனவும் அவர் கடந்த 2019ஆம் ஆண்டு பணியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளவர் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். போலீசாரின் மேலதிக விசாரணைகளின் போது இந்த சந்தேக நபர் இதற்கு முன்னரும் கஞ்சா மற்றும் ஹெரோயின் வைத்திருந்தமை மற்றும் ஊரடங்கு சட்டத்தை மீறியமை போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர் என்பது தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். கொழும்புக்கும் துபாய்க்கும் இடையிலான விமானங்களை முதலாவதாக இலங்கை விமான நிறுவனமாக ஃபிட்ஸேர் மீண்டும் ஆரம்பித்துள்ளது. மத்திய கிழக்கில் நடந்து வரும் போரின் காரணமாக பல வான்பரப்புகள் மூடப்பட்டுள்ள நிலையில் பல பிராந்திய விமான நிறுவனங்கள் நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்திருக்கின்றன. இதற்கிடையில் விமான ஃபிட்ஸேர் நிறுவனம் மீண்டும் சேவைக்கு திரும்பியுள்ளது. அவசரமாக பயணம் செய்ய குடும்பத்தினருடன் மீண்டும் ஒன்றிணைய அல்லது முக்கியமான கடமைகளில் கலந்து கொள்ள வேண்டிய பயணிகளுக்கு ஃபிட்ஸேரின் இந்த நடவடிக்கை நிவாரணத்தையும் வசதியையும் வழங்குவதாக அறிவித்துள்ளது. பிராந்தியத்தில் நிலையற்ற சூழ்நிலை இருந்த போதிலும் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நேரத்தை கடைபிடிப்பதற்கு முன்னுரிமை அளித்து சீரான, நம்பகமான மற்றும் தொந்தரவு இல்லாத பயண அனுபவத்தை தொடர்ந்து வழங்குவதாக விமான நிறுவனம் ஒரு அறிக்கையில் உறுதியளித்துள்ளது. அத்துடன் மத்திய கிழக்கு முழுவதும் வான்வெளியில் மோதல் தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தி வருவதால் பயணிகள் www.fitzer.com என்ற இணையதளத்தில் ஆன்லைனில் டிக்கெட்களை பெறலாம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பயண தகவல்களை அணுகலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.